வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் முதலமைச்சர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு சோகமான தகவல். ஆட்சி பார்த்திங்கனாக்க அதிரடியாக கலைச்சிருக்காங்க. என்ன காரணம்? என்ன காரணத்திற்காக அதிரடியாக முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? இதற்கான முழு காரணம் யார்? அப்படி என்ன அவசியம் வந்தது ஆட்சி கலைப்பதற்கு? இதை பற்றின தெளிவான துல்லியமான விளக்கத்தை தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சற்று முன்பு முதலமைச்சர், அதாவது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கிடையாதுங்க, ஜார்க்கண்ட் மாநிலத்தோட முதலமைச்சர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கான முழு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேறு யாரும் இல்லைங்க, பாஜக தான் இதற்கான முழு காரணம். ஃபுல்லாக முக்கிய அமைச்சர்கள், எம்பிகள் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கூண்டோடு கைது பண்ணிட்டாங்க. அதனால் ஜார்க்கண்ட் மாநிலத்தோட முதலமைச்சரும் பார்த்திங்கனாக்கா அதிரடியாக கைது செய்யப்பட்டு அவரையுமே பார்த்திங்கன்னா ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அதனால் அதிரடியாக ஆட்சி கலைச்சிருக்காங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில். இதனால் பார்த்திங்கனாக்கா புது ஆட்சி மீண்டும் மீண்டும் பார்த்திங்கனாக்கா தொடரப்போகிறது. இடைத்தேர்தலும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பார்த்திங்கனாக்கா அடுத்தடுத்து வரப்போகிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா முதலமைச்சர்னோடனே தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தான் நினச்சிருப்பீங்க. அவரை பார்த்திங்கனாக்கா திமுகவின் முதலமைச்சரை அவரை யாரையும் தொட முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அவர் எவ்வளோ தான் இது பண்ணாலுமே எந்த விதமான சர்ச்சையிலும் சிக்கவில்லை. இதுவரைக்கும் யாரும் தொட்டதும் கிடையாது, தொட முடியவும் முடியாது. அதில் தெளிவாக இருக்கார். இது முதலமைச்சர் கைது செய்யப்பட்டது ஜார்க்கண்ட் மாநிலத்தோட முதலமைச்சர் தான் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். துணை முதல்வராகவும் யாரை அறிவித்திருக்கிறார்கள் என்று நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆட்சியுமே கலைச்சிருக்காங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில். அது மட்டும் இல்லாமல் பலத்த பாதுகாப்பு போட்டிருக்காங்க. போலீஸ் ஆகட்டும், அதே மாதிரி துணை இராணுவம் கூட குவிச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்குது மக்களே. இதுவும் பெரும் பரபரப்பு தான். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாக்கா முதலமைச்சர் கைது செய்யப்படுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது அதற்கான வாய்ப்புகளும் கிடையாது, அதுக்கான சூழலும் ஏற்படாத மக்களே. அது மட்டும் இல்லாமல் ஆனால் அமலாக்கத்துறையிடம் சில திமுகவின் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். தேங்க்யூ, வெல்கம்.